நீ மனஸ்தாபப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். நீ மனஸ்தாபப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே வருவதற்கு கேப் இருக்க கூடாது. நான் ஆண்டவரிடத்திலே போவேன் என்று நீ கடந்து வர வேண்டும். உங்க பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகினால் உங்களை எப்பொழுதும் வரவேற்கிற ஒரு ஆண்டவர், ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களுக்கு தாழ்மை மட்டும்தான் இருக்கணும். ஹம்பிள்னஸ் தான். நீயும் நானும் ஒண்ணுமே பண்ணிக்கிட முடியாது. அந்த ஒரு நடுக்கம், பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். அப்படி அவர் பேசும்போதே அப்படியே பயம் நமக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரணமான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கல, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அல்லேலூயா. பிணியாளிகளுக்கு வைத்தியம். பிணியாளி என்றால் பலவீனமானவர்கள், வியாதி உள்ளவர்கள், மனசளவுல கஷ்டப்படுகிறவர்கள். அப்போ இப்படி இந்த வார்த்தை இப்படி யோசிச்ச பிற்பாடு இவங்க ஏன் நம்ம கூட்டத்துக்கு வரல, அவங்க ஏன் நம்ம கூட்டத்துக்கு வரலங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகலமும் பரிபூர்ணமா இருக்கிறவங்க வீட்டில் நல்ல ஏசில தூங்குறாங்க. அவங்களுக்கு பிணியாளி இல்லை. அவங்க மனசுலையும் பாரம் இல்லை, சரீரத்திலையும் வேதனை இல்லை. நமக்கு சரீரத்திலையும் வேதனை இருக்குது, மனசுலையும் பாரம் இருக்குது. அதனால அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ரெண்டுமே புதிதாக்கப்படணும். மனசும் புதிதாக்கப்படணும், சரீரமும் வியாதி நீங்கி சுகமடையணும். நான் அப்படிதாங்க வந்திருக்கிறேன். இங்கே நிற்கிற நான் வந்து கல்லினால் செய்யப்பட்டவன்ல, சதையினால் செய்யப்பட்டவதான். எனக்கு ஆண்டவர் மேலே வாஞ்சை, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆனால் அந்த பரிசேயர் சதுசேயர் ரொம்ப பேசுறதை கண்டுதான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், எப்பா பிணியாளிக்கு தான்ப்பா சுகம் வேணும். பிணியாளி என்றால் பலவீனமானவர்கள், பிணியாளி என்றால் வியாதியஸ்தர்கள். வியாபாரி கூட்டத்துக்கு வாங்க நம்ம சொல்றோம். எத்தனையோ பேர் வியாபாரம் பண்றாங்க, நம்ம வியாபாரம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அமர மாட்டார்கள். தேவனிடத்துல வார்த்தைக்கு காத்திருக்க மாட்டார்கள். அப்போ ஆரம்ப நாட்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் நாள்பட ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார், நான் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறேனோ அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வருவார்கள் என்று சொன்னார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவங்க எல்லாம் பரிபூர்ணமா இருக்குது, அவங்களுக்கு எந்த குறை கிடையாது. அவங்க குறையா இருந்தா கூட அதை பெருசா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் இப்படிதாங்க இருக்கும், வாழ்க்கைன்னா கஷ்டம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு நினைச்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஜெபத்துக்கு வருகிற பிள்ளைகளுக்கு அந்த கஷ்டத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சீசர்ட்ட சொல்லும்போது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உங்க துக்கம். அப்ப அழுது புலம்புற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த அழுகிற நேரத்தில் உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ கர்த்தருடைய நாமத்தினால பலவீனமா இருக்கிற நமக்கு, பலவீனப்படுற நமக்கு, ஆவியில சோர்ந்து போகிற நமக்கு, சரீரத்துல வியாதி உள்ள நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படிதான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆமென். அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இதை அறிஞ்சதுனாலதான் வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? சீஷர்களுக்கு கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிகள் நிறைய இருந்தது. புறா குஞ்சை பலியிட வேண்டும், ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும், மாடை பலியிட வேண்டும். ஆனால்
புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல இயேசு வந்த பிற்பாடு ஆண்டவர் தம்முடைய சீசர்களை நியமிக்கிறார். அவங்க எங்கே இந்த குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், குடும்பத்திலே காணப்படுகிற போராட்டங்கள், வியாதிகள், இதை நீக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சீசர்களை அவர் அங்கே தீர்மானிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. பாருங்க, சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிணியாளிகள் ஆண்டவரை விசுவாசித்து கர்த்தர் எனக்கு சுகம் தருவார் என்று சொன்னால், நீங்கள் அதற்கு காத்திருந்தால் நிச்சயமாக நீங்க சுகமாக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நம்ம கிட்ட என்ன பலவீனம்னு சொன்னா, ஆஸ்பத்திரியில காண்பிக்கிற அளவுக்கு நம்ம இடத்துல பணம் இருக்கிறது. ஆஸ்பத்திரியில காண்பிக்கிறதுக்கு நம்ம மெடிக்கலின் போட்டு வைத்திருக்கிறோம். அப்போ ஒரு சின்ன பலவீனமா இருந்தாலும் வேத வசனத்தை நாம் பார்க்காதபடி மனிதர்களை சார்ந்து போகிறோம், மனுக்குலத்தை சார்ந்து போகிறோம். தேவன் இங்கதான் துக்கப்படுகிறார். நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன்? பிணியாளியை சுகமாக்குவதற்காக. என் அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் பலவிதமான நோய்கள் இருக்கிறது. நம்மளுடைய விசுவாசத்தின் அளவுதான் அதை தீர்மானம் செய்யும். நீங்க எந்த அளவு தேவனை விசுவாசித்து தேவனுக்குள்ள பலனா இருக்கிறீர்களோ, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு சுகம் வந்துடும். நாம் தேவனுக்குள்ளே இல்லாம ஆண்டவரை பற்றி அறியாம இருந்தால் நாம் வியாதி சுகமாக என்றால் ஆவதில்லை. அதனாலதான் கர்த்தரை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, சங்கீதக்காரன் அழகான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 51 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 51:16 வாசிக்கும் போது, பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். நீங்க விரும்பினீங்கன்னா போதும், நான் கொடுத்துருவேன். அவர் சொல்றார். நீங்க பலியை வாங்குற மாதிரி இருந்தா, தாவீது ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார். ஏராளமான பலி கொடுப்பதற்கு ஆடுகளை வைத்திருந்தார். பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். நீர் பலியை விரும்புகிறதில்லை, நான் விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், பலியினால நீங்க கர்த்தரை சந்தோஷப்படுத்த முடியாது. ஏதோ ஒண்ணு தேவன்கிட்ட கொடுத்து இதை சரி பண்ணி விடலாம், ஆண்டவர் தானே இதை கொடுத்தா சரி பண்ணிடலாம் அப்படி சொல்லி நீங்க நினைக்க. ஊழியக்காரங்களை பார்க்க வேணா பைசா தேவைப்படலாம், ஆனா தேவனை பார்ப்பதற்கு நீங்கள் எந்த பலியும் கொண்டு போக முடியாது. உங்களுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், நீ ஒரு பிணியாளியாய் அவரிடத்திலே போக வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதைத்தான் மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது, வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார் பாருங்க. வியாதிக்கு பணம் வாங்காத, பிசாசு துரத்துவதற்கு பணம் வாங்காத, நீ சொல்லாத இவ்வளவு ஆகும், உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது, உங்க வீட்டு பிரச்சனை சரி பண்ண இவ்வளவு செலவாக நீ சொல்லாத. தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், ஊழியக்காரர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்க மைண்ட் செட்ல அவங்க விடுதலை ஆகணுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் யார் ஊழியம் செய்யறாங்களோ அவர்களை போஷிக்க என் ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நிறைய காரியத்தை நான் சொல்ல முடியும். சமீபத்தில் ஒரு இடத்துக்காக நான் ஜெபம் பண்ண போனேன். என்னை அழைத்தவர்கள் ஒருவர், அவருக்காக கண்ணீர் வடித்து அவங்க குடும்பத்துக்காக, அவங்க பிசினஸுக்காக, அவங்க வியாதிக்காக நான் ஜெபித்தேன். மணிக்கணக்காய் ஜெபித்தேன். நான் உண்மையை சொல்லுகிறேன், 2 நாட்களாய் ஜெபித்தேன். எனக்கு 1 ரூபாய் கூட காணிக்கை கொடுக்கவில்லை. அந்த ஜெபத்துக்கு போன இடத்துல ஒரு நபர்கள் வந்தார்கள். அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன தொடப்பட்டதா தெரியுது, இல்ல 5000 ரூபாய் எனக்கு காணிக்க கொடுத்தான். கை தட்டி கத்திர மகிமைப்படுத்து. அல்லேலூயா. நான் அப்பொழுது ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். எவரையும் எவர் கையிலிருந்தும் தேவனுக்கு கொடுக்க வைக்க முடியும். அப்ப நம்மளுடைய பார்வையை, நம்முடைய சிந்தனையும் சுகமாக்குற, பிணியாளியா இருக்கிற நம்ம சுகமாக்குற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொன்னார். பிணியாளிக்கு தான்ப்பா வைத்தியம் தேவை,
பிணியாளி இல்லை, என்ன கூட்டம் வரலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாய். யாருக்கு பலவீனமோ, யாருக்கு மனசுல, அந்த சிஸ்டர் சொன்னாங்க இரவுல நான் வந்து ஆகணும். அவங்க சொன்னாங்க பாருங்க, இந்த நைட் பிரேயர் வரலன்னா அந்த மாசம் என் கதை எப்படி? இங்க என்ன வந்தா என்ன 1 லட்ச ரூபாய் பணமா கொடுத்து விடுறோம், நீங்க போய் நல்லா சாப்பிட்டு நல்லா வாடகை கொடுங்கன்னு சொல்றதுக்கு. கர்த்தருடைய வார்த்தை, கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முகப்பேர்ல இருந்து அவங்க 2 பஸ் பிடிச்சு ஓடி வராங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப பிணியாளி என்றால் பலவீனமானவர்கள், மனசளவுல பலவீனம், ஒரு ஆத்துமாவுல ஒரு சோர்வு, ஆத்துமாவுல ஒரு சந்தோஷம் இல்லை. எல்லாருக்கும் பணம் இருக்கும், கோடியா இருக்கும், வீட்டுல சமாதானம் இருக்காது. இரவு 2:30 மணிக்கு பீச்சில் உட்காந்து அப்படியே நம்ம பீச்சில் தண்ணியை பார்த்துட்டு உட்காந்துருப்பான், அது ஏதோ சொல்ற மாதிரி. இல்லை 2:30 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்ற ஆள்லாம் இருக்குது. சமீபத்தில் ஒரு சகோதரன் பெரிய கோடீஸ்வரர், அவர்கிட்ட வேலை செய்கிறவங்களே 150 பேர் இருக்கிறாங்க. நான் சும்மா ஜஸ்ட் என்னையே அப்படி சொன்னேன், மனசே சரியில்லை தம்பி, அதனால நேர கட்சிப்பை ஒன்று கட்டினேன், அப்படியே நடந்து ரயில்வே ஸ்டேஷன் போனேன், 2 டிக்கெட் எடுத்தேன், பீச்சுக்கு போறதுக்கு ரிட்டனுக்கு எடுத்துட்டேன். ஒரு 4-5 வாட்டி போயிட்டு வந்தேன், சமாதானம் இல்லை. பீச் ஸ்டேஷன்ல இறங்குவேன், மறுபடியும் பீச் ஸ்டேஷன்ல ஏறி உட்காருவேன். கார் இருக்குது, விலையுறந்த கார் இருக்குது, அப்படி தட்டினா டிரைவர்கள் வருவார்கள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா அந்த மனிதனுக்கு நாம் தேவனை தேட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, தேவனிடத்தில் போய் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. உண்மையை சொல்லுகிறேன், தாம்பரம் CSI திருச்சபை சேர்ந்தவன் நான். என் வாழ்க்கையில இப்போதான் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு மட்டும் அங்கே போக முடிந்தது. நான் வியாபாரம் பண்ணின நாட்களில் என்ன செய்வேன் என்றால், காலையில வியாபாரத்துக்கு போகும்போது அந்த ஆல்டர்ல போய் முழங்கால் போட்டு அழுவேன். இன்னைக்கு இத்தனை 1000 தேவை இருக்கிறது ஆண்டவரே, இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் அந்த சபையில போய் முழங்கால் படிக்கிட்டு, இங்கதானே நான் உறுப்பினரா இருக்கேன், நீங்க என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுவேன். என் இருதயம் அப்படியே உடையும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுப்பேன், நீங்க அப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதில் போய் ஜெபிக்கலாம். அது காலையில 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நிறைய ஜனங்கள் வருவார்கள். தேவ பிள்ளையே, அந்த ஆல்டர்ல முழங்கால் போட்டா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் முழங்கால் போட்ட உடனே அந்த சைடு ஆல்டருக்குள்ள இருந்து ஒரு நபர் என் தோள் மேலே கை வைக்கிறதை நான் உணர்வேன். அதுதான் எனக்கு விடுதலை. சொல்லிட்டு என் பிரச்சனையை சொல்லிட்டு போனால் வியாபாரம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. திரும்பி வரும்பொழுது அந்த வியாபாரம் பண்ணிட்டு நான் வரும்போது வெட்கப்பட மாட்டேன். யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன, நேர போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் அந்த பழக்கத்தை வைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் நம்மளுடைய கூடாரத்தை அதில் வச்சு நான் ஜெபிக்கிறேன். அப்போ பிணியாளிகளுக்கு வைத்தியம் கட்டாயம் தேவை. நீங்கள் கட்டாய சுகம் தருகிற தேவனை நாடி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? ஏன் நீங்க சுகமாக்குறீங்க, நீங்க அப்படி இப்படி என்று ஆண்டவரை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதான்ப்பா உனக்கெல்லாம் நான் தேவையில்லை. யார் பலவீனமானவங்களோ நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் பாவம் செய்யறவங்கள தூர தள்ளுறதில்ல. பிரதர் அவரோட ஒட்டிக்கிட்டே இருக்காரு, பிரதர் அவரை இழுத்துக்கிட்டே போறாரு. இல்லையா, அந்த ஒரு ஆத்துமாதாயா கர்த்தரை சந்தோஷப்படுத்தும். 99 நீதிமான்களை அல்ல, 99 நீதிமானாகிய ஆடை அல்ல, இந்த ஒரே ஒரு ஆடு கர்த்தருக்கு தேவை. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஒரு ஆடு கர்த்தர் பக்கம் வந்தா வேதம் சொல்லுது பயங்கர சந்தோஷமா தூதர்கள் மத்தியில. ஒரு மதுபானம் குடிக்கிற சகோதரன், ஒரு சாராயம் காய்ச்சுற சகோதரன், ஒரு சகோதரன் தேவனை விட்டு விலகி இருக்கிற ஒரு சகோதரனை கர்த்தர் பக்கம் திருப்பினால் அந்த தேவ தூதர்களே சந்தோஷப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகளை பிணியாளிகளுக்கு அதை தானுங்க சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் விரும்புகிறதான இருதயம் எப்படிப்பட்ட ஒரு சுகமான இருதயம் நமக்கு இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பிணியாளியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகத்தில் முதலாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 51:17. தேவனை கேட்கும் பலிகள், தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட ஆவி. முதலாவது உங்ககிட்ட நொறுங்கி போய் ஆவி இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது.
சிலருக்கு பெருமை இருக்கும், அழகுல பெருமை இருக்கும், பணத்துல பெருமை இருக்கும், ஜாதியில பெருமை இருக்கும், மற்ற காரியத்துல பெருமை இருக்கும். தேவன் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆவியில நொறுங்குண்டு இருப்பது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆவியில உடைஞ்சு போயிருப்பது. ஆவி தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுங்கி போயிருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்குன்னா அப்படி நம்ம இருதயம் நொறுங்கிறணும். யாராவது பலவீனப்பட்டாங்கன்னா அந்த இருதயம் நொறுங்கி போகும் பாருங்க. அதை தான் சொல்ற, நொறுங்குண்ட ஆவியை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆவி நொறுங்கி இருந்தா நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் உடனே வருவார். அல்லேலூயா. உடனே அற்புதம் செய்வார். அன்னாளுடைய ஆவி நொறுங்கி போயிருந்தது. அன்னாளுக்கு குழந்தை இல்லை, அவள் ஆவி நொறுங்கி போயிருந்தது என்று வேதத்தில் நாம் சொல்வதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம இருதயத்தை எப்பவுமே நொறுங்கி இருக்கிற இருதயத்தை போல கர்த்தர்ட்ட போய் நிற்கணும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எத்தனையோ 1000 பிரசங்கம் செய்திருந்தாலும் இன்னைக்கும் இந்த இடத்துல வந்து பேசுவதற்கு நான் பயந்து தான் பேசுகிறேன், நான் நடுங்கி தான் பேசுகிறேன். என் ஆவி நொறுங்கி போயிருக்கிறது. ஆண்டவரே, நான் எப்படி பேச போகிறேன்? ஆண்டவரே, இதை எப்படி விளக்கி சொல்ல போகிறேன்? ஏசப்பா, நான் இல்லை, எனக்குள்ள நீர் இருந்து உம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவன் விரும்புகிற ஒரு பிணியாளி எப்படி இருக்கணும் சொன்னா, நொறுங்குண்ட ஆவியா இருக்கணும். ஆவியில ஒரு நொறுங்குண்டு, ஒரு தாழ்மை இருக்கணும், ஒரு ஹம்பிள்னஸ் இருக்கணும். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தணும். பரிசேயர் சதுசேயரை போல இருக்கக்கூடாது. அவர்கள் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடித்தார்கள், எப்பொழுதும் சீசர்களை குறை சொன்னார்கள். இன்றைக்கு குறை சொல்லுகிற ஆவி நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விருப்பம் இருந்தா 10 ரூபாய் காணிக்க கொடு, நீ விருப்பம் இல்லை என்றால் நீ காணிக்கை கொடுக்காத. தேவனை எதையும் சொல்லாம, பரீட்சை பார்க்காம, அவரை கேவலப்படுத்தாம நம்ம இருந்தாலே அது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நொறுங்கி போயிருக்கிறீங்களா? உங்களை புறக்கணிக்க மாட்டார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நொறுங்கி போயிருக்கீங்களா? நொறுங்கி போயிருக்கீங்களா? அல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், இவங்க கிட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு கேளு அப்படி சொல்லுவார். பார்த்தா திடகாத்திரமா இருப்பாங்க, பாத்திரம் நல்லா அவங்கள 10 பேர் அடிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்தா கஷ்டம்னே தெரியாது. என்ன ஆண்டவரேன்னு கேட்பேன். நொறுங்கி போயிருக்கான்ப்பா, நீ அவன்கிட்ட பேசுன்னு. பிரதர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. கண்கள்ல அந்த தண்ணீர் தார தாரையாய் ஊற்றும். எத்தனையோ சகோதரிகள் அப்படி அழுது இருக்கிறாங்க. நான் என்ன கேட்டேன், என்னாச்சு? அவங்க பிரச்சனை அவ்வளவு பெரியசா இருக்கும். அவங்க வந்து அமர்ந்திருப்பார்கள். பழைய கூடாரத்தில் ஒரு குடும்பத்தாரை ஒரு சகோதரன் அழைத்து கொண்டு வந்தார். மடிப்பாக்கத்தில் கேபிள் நெட்வொர்க் வைத்திருக்கவர்கள், பெரிய கோடீஸ்வரர். சமீபத்தில் தான் அவருடைய கணவரார் மரித்து இருக்கிறார். எனக்கு தெரியாது. ஒரு பிரச்சனைக்காக தேவனை அறியாத ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அமாவாசை நாளில் அந்த பிரதர் மீட்டிங் நடத்துகிறார். அவர் பிரசங்கம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இயேசு பேசுவார், அவர் தொட்டா தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சொல்லி அந்த தம்பி கூட்டு வந்துட்டார். நமக்கு தீர்க்க தரிசனம்லாம் சொல்ல தெரியாது. அப்போ நான் அவங்கள வர வச்சு உட்கார வந்தால் எனக்கு அவங்கள பார்த்தா இவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும். அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய எல்லாமே ரொம்ப டாப்பாக, அவங்க வந்த காரு விலையுர்ந்த காரு, அவங்கள கூட்டிட்டு வராரு. இயேசு சொன்ன மாதிரி தான் ஐஸ்வர்யவான் என்னிடத்துல வருகிறதற்கு சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் இடத்துல வர்றதுக்கு என்கிட்ட. இப்போ எனக்கு என் கதை அதான். நம்ம கிட்ட எந்த ஐஸ்வர்யானும் வர மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை விரும்புறது நம்ம கிடையாது. வந்து உட்கார்ந்தாங்க. இந்த தம்பி சொல்லியிருக்காரு, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், அவரே சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். நமக்கு இது தெரியாது. நான் தோற்றத்தை பார்த்தா இவங்க எங்கேயோ எலிசபெத் ராணி மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க. உண்மை அப்படிதான் அவ்வளோ ஆனஸ்டாக இருக்கிறாங்க. அந்த சிஸ்டரை பார்த்தா கஷ்டப்படுவாங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கானே தெரியாது. எனக்கு ஒரே குழப்பம். உடனே கண்ணை மூடி, நமக்கு ஒருத்தர் அவர் தானே, கண்ணை மூடி என்னப்பா நான் சொல்கிறது, இவர் என்ன சொல்லி கூட்டு வந்தார்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன வர இருக்குன்னு எனக்கே தெரியாது. இப்போ நீங்கள் தான் பேசணும்னு சொல்லும்போது அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சொல்லுங்கள் சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு அந்த ஒரு வார்த்தை தான் கேட்டேன். பிரியமானவர்களே, நடந்ததை சொல்கிறேன். எப்படி இருக்கீங்கன்னு சொன்ன உடனே ஒரு சிறு பிள்ளையை போல தேம்பி தேம்பி அழுதார்கள். அவங்க சொன்னாங்க, எனக்கு 2 பையன், ஒரு பையனுக்கு திருமணமாகி கொடுத்தேன், என் மருமகளால் என் வீட்டில் நிம்மதி இல்லை,
நான் அவள் வீட்டுக்கே போக முடியல. சரி என்று வாடகை ஒரு வீடு எடுத்து இன்னொரு பையனோடு இருந்தேன். அவன் இரவு பகலும் குடிக்கிறான். வயிற்றுல நிம்மதியே இல்லை. இந்த சகோதரன் எனக்கு தூரத்து சொந்தம். என்கிட்ட சொன்னேன், இந்த பிரதர்கிட்ட வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க என்று சொல்லி கூட்டி கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு பணத்துக்கு எந்த ஒரு குறையில்லை. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பையனை சரி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்று சொன்ன அவங்க விஷயம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, டாக்டருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்னிடத்துல சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் ஒன்றும் உங்கள் பையனை பண்ண முடியாது. நீங்கள் கத்திரிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்கள் பையனை அவர் மாற்றி கொடுப்பார். கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நான் என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டார்கள். உங்கள் ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்க, நீங்கள் அழைத்து கொண்டு வாங்க, கர்த்தர் பேசுவார். அதே போல் அந்த மகன் வரமாட்டேன் என்று சொன்னான். எவ்வளோ கஷ்டப்பாடுபட்டு இழுத்து கொண்டு வந்தார்கள். ஒரு முறை வந்தான், ஜெபிக்கும் போது தலையை திருப்பி கொண்டான். ஏன்னா இயேசுவுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனால் நான் ஜெபிக்க 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 ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். அவனும் கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பித்து விட்டது. அவன் சொன்னான், இப்படி ஒரு சிச்சுவேஷன் பிரதர், இதனால என் குடும்பத்தை எனக்கு பிடிக்கல, என் குடும்பத்தில் எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தா பிடிக்கல, சாகடிச்சிடணும்னு தோணுது, அதனால தான் நான் குடிக்கிறேன், இப்படி ஆகிவிட்டேன் என்று சொல்லி வேதனைப்பட்டான். ஒரு நொறுங்குண்ட இருதயம். நடந்தது என்ன, ஒரு 2-3 முறை வந்த பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த மாற்றம் அவனை திருமணத்துக்கு நேராக கொண்டு போய் இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன், அவங்க ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்ட்ட வரல, ஆனால் சுகமாக இருக்கிறாங்க. கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்க ஆவியில இருதயம் நொறுங்குண்டு போயிருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் எல்லா வேதனைகளையும் கர்த்தர் இன்றைக்கு சுகமாக்கி உங்களை உயர்த்த உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் அவர் மார்போடு அணைப்பவர். ஆமே. மார்போடு அணைப்பவர், மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் பேச்சுவது போல் இன்னேசர் பேச்சுவார். இருதய நொறுங்குண்டு வந்தா போதும். இன்றைய நாளில் கூட நம்ம உபவாச ஜெபத்துக்கு உணவு கொடுக்குறாங்களா, அவங்க கர்த்தரை அறியாதவங்க. யாரோ ஒருத்தர் தான் சொன்னாங்க என்கிட்ட, ஐயா இவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க, வந்திருக்கீங்களா யாரும்? அவங்க தான் சொன்னாங்க, யாரையோ கூப்பிட்டு வந்திருந்தேன்னு சொல்லி. நான் சொன்னேன், அவங்க வேண்டாம், அந்த பணம் நமக்கு வேண்டாம், ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் கொடுக்கட்டும், எனக்கு அதுதான் விருப்பம். நம்ம சகோதரர்கள் கர்த்தருக்கு கொடுக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பிள்ளைங்க கர்த்தருக்கு கொடுக்கட்டும், எனக்கு அதில் விருப்பமே இல்லை. கர்த்தர் அறியாத ஜனத்திட்ட ஒரு 10 ரூபா வாங்கி அதில் இதை கேட்டேன் அதை பண்ணேன்னு சொல்லி மறுபடியும் அந்த சகோதரி என்னுடைய நம்பரை எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிரதர், நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களாமே, ப்ளீஸ், எனக்கு 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து, 7 வருஷமோ 3 வருஷமோ ஞாபகம் இல்லை, குழந்தை இல்லாமல் இருந்தது. என்னை ஒருத்தங்க கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ண சொன்னாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் எனக்கு குழந்தை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த பணமும் அவங்க சேர்த்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, அந்த மகளுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த இருதயம் உடைந்ததை நான் பார்த்தேன். தனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி அந்த இருதயம் உடையுது. எல்லாவற்றையும் மறக்கிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுங்கி போயிருந்தா நிச்சயமாக அதில் கர்த்தர் அற்புதம் செஞ்சிருவா. கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க நொறுங்கி போய் அவர்கிட்ட போகணும், அவர்கிட்ட போய் இப்படியே நிற்கக்கூடாது, நொறுங்கி போகணும்.
அவர்கிட்ட போய் கட்டளெல்லாம் இட முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவாம உடையவர். அவர் பார்த்தாலே அக்கினி பற்றிடும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தெய்வத்தை உங்களுக்கு தாழ்மை மட்டும்தான் இருக்கணும், ஹம்பிள்னஸ் தான். நீயும் நானும் ஒண்ணுமே பண்ணிக்கிட முடியாது. அந்த ஒரு நடுக்கம், பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். அப்படி அவர் பேசும்போதே அப்படியே பயம் நமக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவதூதர்கள் எல்லாம் 2 சட்டைகளை விரித்து காதுகளை மூடி, கண்களை மூடி, கால்களை மூடி, தேவரீர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்களாம். எப்படி சொல்றாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர்னு கர்த்தரை உயர்த்துறாங்க. பிரியமானவர்களே, சாதாரணமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கல, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்க ஆவியில நொறுங்குண்டு, வேதம் சொல்லுகிறது, அவர் தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அதைத்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 9லிருந்து வாசிக்கும் போது, அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். நல்ல கவனிங்க, தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். யாருக்கு தெரியல, அவனுக்குள்ளே ஜெபிக்கிறான். கர்த்தர் அதை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து காணிக்கப்பட்டில உட்கார்ந்து இருக்கிறார். இங்க நீங்க போடப்படுகிற காணிக்கை, நீங்க கொடுக்கிற முறுமுறுப்பு இருக்கிறதா? தேவனுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுக்குறீங்க? ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமா அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி கொடுக்காதீங்க. உங்க காணிக்கை அவருக்கு தேவையில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கணக்கு போடுறான். ஆண்டவரே, அவனை மாதிரி கிடையாது, இவனை மாதிரி கிடையாது, 10ல் 1 கரெக்டா தவிட, நீ நிறைய சம்பாதிக்கிற கொடுக்கிற, இல்லாத ஜனம் எப்படி கொடுக்கும்? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும், அதான் தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, தூரத்துல நொறுங்கி போயிருக்கிறான். கிட்ட போக கூட தகுதி இல்லை. சாமி கிட்ட என்னால போக முடியாது. அவர் பச்சிக்கிற அக்கினி, அவர்கிட்ட என்னால போக முடியாது சாமின்னு மார்பிள் அடிக்கிறான். யாரையும் பார்க்கல, மார்பிள் அடிக்கிறான். பைபிள் சொல்லுது, மார்பிளை அடிக்கிறான். தேவனே பாவியாக என் மேல் கிருபை ஆயிரம். வேதம் சொல்லுகிறது, அவன் அல்ல இவனே நீதிமான. கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னைக்கு நொறுங்கி போய் கத்தட்ட போறீங்களோ அன்னைக்கு கத்தர் உங்க நொறுங்கின இருதயத்தை ஸ்திரப்படுத்தி அனுப்புவார். அல்லேலூயா. இல்லைன்னா கத்தட்ட நான் தான் மாசம் கொடுக்குறேனே, நான் மாசம் கொடுக்குறேனேன்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்கறதுக்கே சிச்சுவேஷன் இல்லாத பண்ணிடுவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு நொறுங்கின ஒரு ஆவி இருக்க வேண்டும். அந்த நொறுங்கின ஆவியை அவர் ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. 14ஆம் வசனம், அது தொடர்ந்து வாசிங்க. 14 முடியும். 14ஆம் வசனம் வாசிங்க. வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திருப்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு உங்களை நீங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கொண்டே இருக்கிறீர்களோ, ஆண்டவரே நான் இல்லப்பா, எல்லாம் உங்களுது. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே உங்களுது ஆண்டவரே. தன்னை தாழ்த்த கர்த்தர் அவனை உயர்த்தி கொண்டே இருப்பார். தாழ்மையில் அவனுக்கு கிருபை தருவார்.
தாழ்மையில் உனக்கு இறக்கம் வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அந்த எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு கோடீஸ்வரர் ஆனாலும், எவ்வளவுதான் நீங்க வைத்திருந்தாலும், கர்த்தருக்கு முன்பாக ஒரு தாழ்மை உங்களுக்கு இருந்தால் உங்க இருதயம் நொறுங்குண்டது உடனே அவர் சரி பண்ணிடுவார். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறார். சங்கீதம் 51:1 வாசிக்கும் போது சங்கீதம் 51:1 சொல்லுகிறது, தேவனே தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்ல. அடுத்த வசனம், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே, அப்போ தேவன் கேட்கும் பலி எப்படிப்பட்ட பலி? நொறுங்குண்ட பலி. என்ன பலி சொல்லுங்க? நொறுங்கி போய் தான் இருக்கணும். இந்த வசனம் எனக்கு தெரியாத வசனமா? இதெல்லாம் நான் ஈஸியா துரத்திடுவேன். என்ன துரத்துவ நீ? இதெல்லாம் இவர் பேசுறதே பேசுறாரு. இந்த பெருமை மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், உண்மை சொல்றேன், நானா இருந்தாலும் சரிதான், அதுக்கு பதிலே கிடையாது. எப்பவும் நமக்கு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயம். ஆமென். ஆண்டவரே, எப்பவும் பாவம் எனக்கு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்கு. தன் இருதயம் நொறுங்குண்டதுனால தான் தாவீதை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருந்தார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் உயர்த்துறதுக்கு ஒரே ஒரு வழி, தேவன் சுகமாக்குறதுக்கு ஒரு சூப்பரான வழி என்ன தெரியுமா? உங்களை அவருக்கு முன்னாடி தாழ்த்திருங்க. அதனால மனுஷன் முன்னாடி போய் காலில் விழுந்துடாதீங்க. மனுஷன் முன்னாடி போய் எந்த மனுஷன் முன்னாடி நம்ம காலில் விழக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டோம், தேவனுடைய காலில் தான் விழணும். முதலாவது நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பிணியாளி எப்படி இருக்கணும்? நொறுங்குண்டு. உங்க தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்டு. எந்த விஷயத்தையும் சரி நொறுங்குண்டு போய் கத்தட்ட போனீங்கன்னா உடனே உங்களுக்கு விடுதலை. ரெண்டாவது நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம், திருப்பலா ரெண்டாவது பாருங்க, யாருக்கு அவர் உதவி செய்வார்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும். இரண்டாவது, தோய்ந்து போனவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். தோய்ந்து போயிருப்பாங்க, அதாவது சொல்லவே முடியாது, தொய்ந்து போன ஆண்டவர் பார்க்கார். அவங்களாம் தொய்ந்து போனவரா இருக்கிறார். அவருக்கு மேல என்ன பண்றாரு? அவரு மனது உருகுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ தொய்ந்து போனவர்களை கர்த்தர் மனதுருகி தொடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தொய்ந்து போன ஒரு பிணியாளி, தொய்ந்து போனவங்க, அவங்களும் ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு தொய்ஞ்சு போய், எப்போ வீட்டில் இப்போ சமீபத்தில் கூட பிரபலமான ஒரு நடிகருடைய மகன் திருமணம் நடந்துச்சு, யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ஒரு தொய்வு, எத்தனை கோடி சவர நகை போட்டாலும், ஃப்ளைட்லேயே போகும்போது கல்யாணம் பண்ணாலும் மனசுக்குள்ள ஒரு என்னது தொய்வு. அந்த தொய்வை சரி பண்றது கர்த்தர் ஒருவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த தொய்ந்து போனவர்களை கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. அவங்க தொய்ந்து போனவர்கள் அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் தன்னுடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். யாரெல்லாம் நொறுங்குண்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் தொய்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க முதலிடம் கொடுத்து அவர்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல 14-15 சொல்லுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஏன்னா அவங்க தொய்ந்து போயிருப்பாங்க. ஒரு தொய்வு அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு தொய்ந்து போன ஒரு நிலைமையில இருப்பாங்க. தொய்ந்து போனவர்களுடைய அந்த பிணியாளியை சுகமாக்க வந்தவர் நம்ம ஆண்டவர். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதன் அடிப்படையில் ஒரு வசனத்தை பார்க்க வேண்டும் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஒரு நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது. தொய்ந்து போனவர்களை எப்படி சரி செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக அதை சொன்னார் என்று சொல்லுது நாம் பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி. முதல்ல இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு ஒரு மனதுருகி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
சிலர் யாரை பார்த்தாலும் திருடனாவே பார்க்கறது, சிலர் யாரை பார்த்தாலும் கள்ளனாவே பார்ப்பாங்க. மனசு எப்படி இருக்கணும்? மனது உருகணுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சமாரியனுடைய சுவாபமே மனதுருக்கம் உள்ள ஒரு சுவாபம். பார்த்தோன்னே மனதுருக்கம். அவங்க பார்த்தோன்னே அவங்க பிரச்சனைக்காக கண்ணீர் வடிக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு போட்டோம், நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம மனதுருக்கம் உடையவரா இருக்கணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பாடுறோம், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், உன்னிறைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகனே, உன்னிறைவாய் இருக்கின்றார் ஓடிவா என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இந்த மனதுருக்கம். சமாரியன் அவனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மனதுருக்கம். ஐயோ அடிபட்டு கிடக்கிறானே. ஆண்டவர் சொல்றார், அப்படி தொய்ந்து போனவர்களை ரட்சிக்கவும், தொய்ந்து போனவர்களை சுகமாக்கவும், தொய்ந்து போனவர்களை தம் பக்கம் அழைக்கவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க தொய்ந்து போயிருக்கிறீங்களா? அங்க வசனம் அழகாய் சொல்லுகிறது. அவன் என்ன செய்கிறான்? தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய். சத்திரம் என்றால் நல்லா பாருங்க, நாங்க என்ன வீட சத்திரமா கட்டி போட்டிருக்க நீ வந்து போறதுக்குன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்னைக்கு எல்லா இடம் சத்திரமா இருக்க வேண்டியது இன்னைக்கு எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டலா மாறி போச்சு. டாக்டர் பிளாஸாலாம் இன்னைக்கு ஆஸ்பத்திரி ஆகி போச்சு. நமக்கே போறதுக்கு பணம் இருக்குன்னு சொன்னாதான் உள்ளே விடுவாங்க. சார் பில்லு கிட்ட வந்திருக்கேன்னா தான் சொல்லுங்க. சில ஹாஸ்பிட்டல்லாம் போனால் பணம் இல்லைன்னா போக முடியாது. தெரியுமா உங்களுக்கு? நானே ஒரு இடத்துலலாம் என்ன பண்ணுறது, இதை சொல்லி தான் உள்ளே போனேன். பணம் கிட்ட வந்தால் நீங்கள் போங்க, ஜோமனெல்லாம் போக முடியாது. பாருங்க, சத்திரத்துக்கு கொண்டு போய் சொல்லுவான், என்ன சத்திரமா கட்டி போட்டிருக்க நீ வந்து போகிறதுக்கு. அந்த நாட்களில் சத்திரம் இருந்திருக்கிறது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அந்த காயத்தை கட்டி பராமரிக்க டாக்டர் இடம் இருந்திருக்குது. பாருங்க எவ்வளவு கொடுத்தார், வாசிக்கலாம். அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து, 2 பணம்னா ஒரு நாளைக்கு 1 பணம் கூலி, 2 பணம்னா 2 நாள் கூலி. ஒரு 1000 பணம் 2000 ரூபாய் கொடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள். யார்கிட்ட? கம்பவுண்டர் சொல்றார், நர்ஸு கிட்ட. வச்சுக்க சகோதரனே, வச்சுக்கிடுங்க, நான் வெளியே போறேன், இந்த சகோதரனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பாருங்க, அதிகமா ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதான் தொய்ந்து போனவர்களை தூக்கி விடுற ஒரு எண்ணெயா. எவன் செத்தா என்ன, அவன் வாழ்ந்தா என்ன, அவன் தேவைதான். வேகமா போனான், அவன் போனா என்னையா, அவன் காப்பாற்றப்படணுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லவங்களா இருந்தா யாராவது பைக்ல வேகமா போனா உடனே ஏசப்பா அந்த தம்பியை காப்பாத்துக்கன்னு சொல்லுங்க. ஆமென். நான் எந்த பைக்கில் போகும்போது எந்த ஆம்புலன்ஸ் முன்ன போனாலும் ஆண்டடிச்சோம், ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸில் என்ன பாதிப்பில் போனாலும் இவங்க சுகமடையட்டுன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. எப்பவுமே அந்த வழக்கத்தை வைத்திருந்தேன். எந்த ஆம்புலன்ஸ் போனாலும் ஏசப்பா என்ன சிச்சுவேஷனில் போகிறாங்கன்னு தெரியல, இவங்களை சுகமாக்குங்க என்று சொல்லுவேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனதுருக்கம் தேவைப்படுகிறது. தேவன் மனதுருகினார். இந்த மனதுருக்கத்துக்காக தான் சீசர்களை ஏற்பாடு செய்கிறார். அதனாலதான் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கேட்கிறார்.
தேவனுடைய பிள்ளைகளே, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியமே தவிர சுகம் உள்ளவர்களுக்கு அல்ல. கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. ஆமே. சுகம் உள்ளவர்களுக்கு, நல்லா இருக்கிறவன் போய் ஏசு நல்லவர்னா இருந்துட்டு போறாரு. ஏசு நல்லவர்னா இருந்துட்டு போறாரு. ஏசு சுகமாக்குவார் அதெல்லாம் இல்லைப்பா. கேன்சர்லாம் சுகமாக்க முடியாதுப்பா. அப்படி இருந்தால் எவனுக்கும் கேன்சர் வராது. சும்மா வேலையை பாருங்க, ஜபம் ஜபம் சொல்றீங்கன்னு சொல்லுவான். யாருக்கு தேவை? பணமே இல்லை, பணம் கெட்ட பணம் கிடையாது என்கிட்ட, ஏன் சாவர நிலைமையில இருக்கேன், இப்போ இயேசுவேனா அவனுக்கு உடனே சுகம். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் கார் வச்சிருந்தா ஊர் ஊரா சுற்றுவான். மதுரைக்கு ஒரு வாட்டி போய் பார்ப்போம்பா, அங்கே பெரிய டாக்டர், பார்க்குறவங்களாம் டாக்டர் ஆவான் பாருங்க. சுகருக்கு இங்கேயா பார்க்குறீங்க? காலையில் 1 hour வாக்கிங் போங்கங்க, உங்கள் சுகர் சரியாகும்னு ஒருத்தன் சொல்லுவான். இன்னொருத்தன் சொல்லுவான் பேட்மிண்டன் ஆடும்பா. எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க, அது குறையாது. தேவன் ஏதோ ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நாம் அவரிடத்துல மனதுருகி பாருங்க, நொந்து போனவர்களை, தோய்ந்து போனவர்களை இவன் அழகா காயம் கட்டி அவனை சரி பண்றான் பாருங்க. கர்த்தர் சொல்றார், இவனே நல்ல சமாரியன். அல்லேலூயா. உங்க இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? அப்படிப்பட்டவங்களை பார்த்து தொய்ந்து போற ஒரு இருதயம். இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் சொன்னாரு, பிணியாளிக்கு தாப்பா சுகம் வேணும் என்று சொன்னார். தேவ பிள்ளையே, அப்போ முதலாவது ஆவியில நொறுங்குண்டு இருக்கிறவங்க, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கு. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்டுதான். 2வது தொய்ந்து போனவர்களுக்கு சுகம். 3வது பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அதே மார்க்கு 2:17 கடைசி பகுதியை வாசிக்கும் போது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னா, இந்த பாவிகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கரெக்டா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஆளுங்க இல்லாம போயிடுவாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு ஆமென். எப்போ தேவன் தொடப்பட்ட நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருப்பான் சாத்தான். தூங்கு தூங்கு அப்படி அழகா அப்படியே வரும் பாருங்க. இதே கதை பேச சொல்லி சண்டை போட சொல்லி விடிய விடிய சண்டை போட்டேன், விடிய விடிய சண்டை போட்டேன், விடிய விடிய ஒரு சாவலை உட்காந்து பேசிட்டு நடப்போம். அந்த அண்ணன் இப்படி, நான் சென்னைக்கு வரும்போது அப்படி இருந்தேன். ப்ரேயரில் உட்காந்து செய்தி சொல்லும்போது ராஜா ராஜா அப்படியே உலகமே மறந்துடும். பாஸ்டர் 4 நாளாக தூக்கம் இல்லை, நீ ப்ரேயருக்கு வந்து தூங்கினா உனக்கு வருஷ கணக்காக தூக்கமே இருக்காது. அல்லேலூயா. கரெக்டா அழகா தட்டி அப்படி கூட்டு போயிடாம பாருங்க. நமக்கு கூட அவ்வளோ ஐடியா இருக்காது, சாத்தான் அவ்வளோ ஐடியா இருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் நான் சொல்றதை கேட்டா தானப்பா விடுதலையாவா. அல்லேலூயா. ஆமா, கேட்கிறதே கிடையாது. நல்லா ஆராதிக்கும் போது கை தட்டுறது, பாடுறது, ஆமேன் அல்லேலூயா தோத்துறோம் ஆமேன், இனி என்னால் இருக்கவே முடியாதுன்னு போயிடுறது. நீ கர்த்தருடைய வார்த்தை மட்டும் பாருங்க. இந்த பாவிகளுக்கு தன் வழியை தெரிவிக்கிறார்னா கேட்டாதானங்க தெரியும் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேது. பாருங்க பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இயேசு சொல்றார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அது போல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவ தூதர்களுக்கு சந்தோஷம், சாத்தான் தூதருக்கு கஷ்டம். நீங்க மனம் திரும்புறது கேட்டபடி இல்லைன்னா சாத்தானு கொண்டாட்டம், தேவதூதர்களுக்கு கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நானும் எனக்கு நல்ல டைம் கிடைச்சது தூங்க, ஆனா என்னால என்ன பண்ண முடியல. ஐயோ நைட்டு பிரசங்கம் பண்ணணுமே, ஜபத்தை எப்படி நடத்த போறோம், எப்படி பிரசங்கிக்க போறோம், எவ்வளோ பேர் வருவாங்க தெரியலையே, ஸ்நாக்ஸு போதுமான்னு தெரியலையே, ஐயோ எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுமா, இவங்கெல்லாம் கரெக்டாக வருவாங்களா, மழை வராமல் இருக்குமா, ஜென்செட்டில் வேறு பேட்ரி வேறு இல்லையே, ஒரு பேட்ரி ஒன்று வாங்கி வச்சுருவோமா, இது மண்டையிலே ஓடிட்டு இருந்துச்சு. நான் எங்கே தூங்க. அல்லேலூயா. கரண்ட் போச்சுன்னா கரண்ட் போச்சுன்னு உட்காந்துருவோம். அது கரெக்டாக வார்த்தையில் தான் போவோம். அப்போ எங்களுக்கு அது மேலே வாஞ்ச அதிகமாக இருக்கிறதுனால தூக்கமே வரல. இப்போ இந்த பிரேயரை முடிச்சுட்டு போய் தான் அப்பா என்னமோ ஒன்று சாதிச்சிட்டோன்னு தூக்கம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 மணி வரைக்கும் கொண்டு போகணுமே, அது பெரிய கிருபை தானே. ராமன் சொல்லுங்க. அப்போ
அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் தேவதூதர்களுக்கு சந்தோஷமா. அதனால தான் அது கீழே அழகா அவர் அந்த மனம் திரும்புகிற பாவியை பற்றி பேசியிருப்பார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் தன் ஆஸ்தியெல்லாம் செலவழித்தான், ஆனா அவன் மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமாயிருந்தான். அல்லேலூயா. எங்க அப்பா கிட்ட எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க, நான் ஏன் இந்த பண்ணி சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடணும்னு அவன் யோசிச்சான். அவன் திரும்ப கத்தர் அப்பா கிட்ட ஓடி வந்தான். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் திரும்பி வந்ததுனால மகனா ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு பாதரட்சை கொடுத்தார், அவனுக்கு மோதிரம் கொடுத்தார், அவனுக்காக ஒரு கன்று குட்டியவே கத்தர் அடித்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா. ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா. ஆனந்தமே இல்லையில்லா பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அவன் மனம் திரும்பின பிற்பாடு வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை தான் அவன் பார்த்தான். எங்க அப்பா பழைய மாதிரி என் மேல அன்பு வச்சிருக்கிறார். எப்பவுமே கர்த்தர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, பிணியாளிக்கு தான்ப்பா வைத்தியம் தேவை. மனஸ்தாபப்படுறான் பாருங்க, நான் பண்ணது தப்பு தான், நான் சொத்தை பிரிச்சு போனது தப்பு தான், நான் சொத்தை பிரிச்சு என் பங்கை வாங்கினது தப்பு தான், அதனால நான் தப்பு, எங்க அப்பாட்ட தப்பு பண்ணதுனால எல்லாவற்றையும் நான் அழித்து போட்டேன், குடித்தேன், வெறித்தேன், வேசைகளிடத்தில் அழித்து போட்டேன், இப்போது கடைசியில் பண்ணி சாப்பிட்ற இடத்துக்கு நான் வந்து விட்டேன் என்று சொல்லி அவன் மனஸ்தாபப்பட்டாங்க. அவன் மனஸ்தாபப்பட்டதுனால அவன் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொண்டான். கைதட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ மனஸ்தாபப்படுகிறவனாய் இருக்க வேண்டும், நீ மனஸ்தாபப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் வருவதற்கு கேப் இருக்கக்கூடாது. நான் ஆண்டவரிடத்தில் போவேன் என்று நீ கடந்து வர வேண்டும். ஒருவேளை நம்ம சொத்தை பிரிச்சுட்டு வந்தாச்சு, இனி அண்ணன் நம்மளை திட்டுவான் இல்லைன்னு சொல்லி நினைச்சு அவன் மாண்டு போயிருந்தான் என்றால் அப்பாவுடைய சந்தோஷத்தில் பிரவேசித்திருக்க முடியாது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையை நான் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க பாவத்திலிருந்து நீங்க விடுதலை ஆகினால் உங்களை எப்பொழுதும் வரவேற்கிற ஒரு ஆண்டவர், ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்தக்காரங்க நம்மளை வரவேற்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி நம்மளை வரவேற்க மாட்டாங்க. ஏன்னா அவன் கூட பிறந்த அண்ணன் அவனை வரவேற்கல. அவன் கோபப்பட்டான், எரிச்சல் பட்டான், தகப்பன்ட்ட போய் சண்டை போட்டான். எப்படிப்பா நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யலாம், எனக்கு ஒரு நாளாவது ஆட்டுக்குட்டியை தந்தீங்களா, அடே இங்க இருக்கிற ஆடெல்லாம் உனக்கு தாண்டா என்று சொன்னான். தெய்வ பிள்ளையே, அப்போ நம்ம மனம் திரும்புவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். தப்பு பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டேன்னு சொல்லி அங்கே விழுந்து கிடக்காதீங்க, அதுலேருந்து நீங்கள் எழும்பிடுங்க. தப்புலேருந்து வெளியே வரணும்னு நினைங்க. நான் இனி தப்பு பண்ண மாட்டேன் தீர்மானம் பண்ணுங்க. தப்பு பண்ணாலும் இயேசு என்னை மன்னிப்பார் என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தா நான் ஒன்று சொல்கிறேன், உங்களை கர்த்தர் புறம்பே தள்ளவே மாட்டார். ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லுது, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல. சுகமுள்ளவர்கள் நல்ல சுகமாக இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் இயேசு சொல்லாதீங்க. இயேசு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு சொல்லுங்க, அப்பதான் இயேசு கிறிஸ்து யார் என்பது தெரியும். கை தட்டி கத்திர மையப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க தெரியாதவங்ககிட்ட போய் நீங்கள் சொன்னால் பண்ணி முன்னாடி போடுகிற முத்துக்களை போல அவங்க கால்களினால் பீறி நகத்தினால் சுரண்டி தூக்கி எறிந்து விடுவார்கள். நான்லாம் அதில் ரொம்ப கவனமாக இருப்பேன். நான் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு ஜெப வீரன்னு சொல்ல மாட்டேன். அவங்க முன்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தேவன் யாரை குறித்திருக்கிறாரோ அவங்களுக்கு நான் ஜெபிப்பேன். பிரியமானவர்களே, அப்போ இந்த வசனத்தினுடைய காரியம் என்ன என்றால்,
பிணியாளியா இருந்தா, உங்க ஆவி நொறுங்குண்டு இருந்தா, நீங்க தொய்ந்து போனவர்களா இருந்தா, மனம் திரும்ப நீங்க ஆயத்தமா இருந்தா, நிச்சயமா சொல்றேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து இருக்கலாம்.